பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. என்ற வார்த்தை அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார். He will bring to light the dark secrets and expose the hidden purposes of people's mind. 1 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 5. உங்கள் நீதி தோற்று போய்விட்டது என்று நினைக்காதீர்கள். உங்கள் நேர்மையான வாழ்வு நசுக்கப்பட்டது என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் உங்கள் நீதியையும் நேர்மையையும் மறைத்து உங்களை அழித்து விட்டதாக எண்ணி நகைக்கின்றவர்களுக்கு பெரும் ஏமாற்றமே. பாரோன் மன்னனிடமிருந்து மோயிசன் தப்பிட்டு பாலைவனத்துக்கு செல்லும் பொழுது அவருக்கு உணவளித்து வாழ வைத்தவர் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்க நீங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவை நம்பி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு கைமாறி நிச்சயமாக அளிப்பார். பயிரை விதைத்தவர் அதற்கு நீரை பாய்ச்சாமல் அதை அழிக்க நினைப்பாரோ? அதே போல உங்களை நேர்மையாய் உருவாக்கியவர் உங்களை அழிய விட மாட்டார். உங்கள் நேர்மையையும் நீதியையும் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துளங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துளங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதரசியே, மன ஒளி தாராய், மாசு அகல செய்வாய். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துளங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. தாயெனவே தாவி வந்தோம், சேயெனவே எம்மை சேர்த்திடுவாய். தாயெனவே தாவி வந்தோம், சேயெனவே எம்மை சேர்த்திடுவாய். பாவியன் உள்ளம் தாயுனை தேடி கூவிடும் குரல் கேளாய். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துளங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே.